அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சுபான்ஷு சுக்லா சென்ற டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் இணைக்கப்பட்டது. இது குறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். விவரங்களை வழங்கல. சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்குள் நுழைந்த முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றார் சுபான்ஷு சுக்லா. இந்தியாவின் சார்பாக விண்வெளிக்கு சென்றிருக்கக்கூடிய இரண்டாவது நபர் என்ற பெருமையும் அவர் பெற்றிருக்கிறார். சர்வதேச அளவுல 4 வீரர்கள் தற்பொழுது சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் டாக்கிங் என்ற முறைப்படி அவர்கள் சென்றிருக்கக்கூடிய இந்த டிராகன் ஸ்பேஸ் விண்கலம் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்தது. அந்த வெற்றியை தொடர்ந்து தற்பொழுது அவர்கள் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்குள்ளாக நுழையக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். விண்வெளி நிலையத்திற்குள் நுழையக்கூடிய அந்த 4 வீரர்களுக்கும் ஏற்கனவே விண்வெளி நிலையத்திற்கக்கூடிய வீரர்கள் அவர்களை வரவேற்கிறார்கள் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ISS என சொல்லக்கூடிய சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திற்கு நுழையக்கூடிய முதல் வீரர் என்ற பெருமையை சுபான்ஷு சுக்லா பெற்றிருக்கிறார். இந்தியாவினுடைய விண்வெளி ஆராய்ச்சி பயணத்தில் மிக முக்கிய மைல்கல்லாக இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் சார்பாக 1984ஆம் ஆண்டு ரஷ்யா அனுப்பிய விண்கலத்தில் இந்தியாவை சேர்ந்த ஒரு நபர் பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அதற்கு பிறகாக 41 ஆண்டுகளுக்கு பிறகு விண்வெளிக்கு முதல் முறையாக ஒரு நபர் விண்வெளிக்கு சென்றிருக்கிறார் என்றால் அது சுபான்ஷு சுக்லா தான். அவர்தான் முதல் இந்தியராக ISS என்று சொல்லக்கூடிய சர்வதேச விண்வெளி தளத்திற்கு சென்றிருக்கிறார். அந்த சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்குள்ளாக சென்றிருக்கக்கூடிய அவர் இன்றிலிருந்து 14 நாட்கள் 2 வாரம், அதாவது பூமியுடைய கணக்கின்படி 14 நாட்கள் அவர்கள் அங்கு ஆய்வினை மேற்கொள்வார்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக அவர்கள் மீண்டும் பூமியை நோக்கி திரும்புவார்கள் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்பேஸ் எக்ஸின் டிராகன் விண்கலத்தில் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்கள் பயணத்தை மேற்கொண்டிருந்தார்கள். 28 மணி நேர பயணத்திற்கு பிறகாக வெற்றிகரமாக இன்று மாலை 4 மணி அளவுல டாக்கிங் என சொல்லக்கூடிய அவர்கள் அந்த ISS சொல்லக்கூடிய சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் இணைந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்தோம். அதற்கு பிறகாக தற்பொழுது அவர்கள் உள்ளே நுழையக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. சுபான்ஷு சுக்லா அவருடன் நாசாவினுடைய மூத்த விஞ்ஞானி, இந்த குழுவினுடைய கமாண்டர், அவரும் அதே போன்று ஹங்கேரியா மற்றும் போலந்து நாட்டை சென்ற தலா ஒரு வீரர்கள் என மொத்தம் 4 விண்வெளி வீரர்கள் இந்த பயணத்தில் மேற்கொண்டிருந்தார்கள். அவர்கள் தற்பொழுது வெற்றிகரமாக அவருடைய பயணத்தினுடைய 2வது கட்டத்தை துவங்கியிருக்கிறார்கள். அதாவது முதல் கட்டம் அவர்கள் விண்வெளிக்கு செல்வது, அங்கு சென்றதுக்கு பிறகு 2வது கட்டம் அவர்கள் 60 விதமான ஆய்வுகளை மேற்கொள்ளுதல். அந்த 60 விதமான ஆய்வுகள்ல சிலவற்றை மட்டும் நாசா வெளியிட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக மைக்ரோ கிராவிட்டியின் மூலமாக ஏற்படக்கூடிய கேன்சர் மற்றும் அதே போன்று தசை தொடர்பான பிரச்சனை உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்வதும், அதுவும் விண்வெளியில் ஆய்வு செய்வதும். அதற்கு பிறகாக அவர்கள் 60 விதமான ஆய்வுகளில் மேற்கொள்ளக்கூடிய ஆய்வு முடிவின் அடிப்படையில் சிலவற்றை மட்டும் நாசா வெளியிடும் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல அவர்கள் தற்பொழுது அந்த ஆய்வு பணிகள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் ஈடுபடுவதற்கான பணி தொடங்குவதற்குரிய அந்த 2வது கட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னர், அதாவது 14 நாட்கள் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டதற்கு பின்னர் மீண்டும் பூமியை நோக்கி அவர்கள் திரும்புவார்கள் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக அவர்கள் பூமிக்கு திரும்பியதற்கு பிறகாக அவருடைய பயணம் முழுமையான வெற்றியை பெறும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழல்ல முதல் கட்டம் முழுவதுமாக வெற்றி பெற்றிருக்கிறது. 2வது கட்டம் அவர்களுடைய ஆய்வு, 3வது கட்டம் அவர்கள் மீண்டும் பூமிக்கு திரும்பி வருவது. இந்த வகையில தற்பொழுது அவர்கள் விண்கலத்தில் இருந்து ISS என்று சொல்லக்கூடிய சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்துக்குள்ளாக அவர்கள் செல்லக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.